எங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல் மாடியில 2 பொண்ணுங்க கராத்தே ஸ்டைல்ல சண்டை போட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு சொல்லிட்டு ஒரு உதவுறா, அந்த பொண்ணு வெளிய போய் வந்துறா. கீழ விழுந்த பொண்ணு இறந்து போயிடுறா. இதனால சம்பாவையும் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த பொண்ணு யாருக்குமே அடங்காத பொண்ணு, எல்லாருமே ராகிங் பண்ணிருப்பா. பொறாமையால தான் இந்த பொண்ணை கொண்டு இருப்பா. இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாருமே திட்டுறாங்க. என்னோட மிஸ்ஸுக்கு தெரியும் நான் இந்த விஷயத்தை வேணும்னே செஞ்சிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன கண்டிப்பா வந்து காப்பாத்துவாங்கன்னு இந்த பொண்ணு நினைச்சுக்கிறா. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நடந்த பிளாஷ்பேக் போர்ஷனே காட்டுறாங்க. ஹீரோயினி கை ஒஞ்ச நிலையில இந்த ஊருக்கும் வந்திருப்பாங்க. கீழ விழுந்த பேக்கை அவங்களால எடுக்க கூட முடியாது. அதனால அங்க வந்து ஒருத்தர் தான் இவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்றாரு. ஹெல்ப் பண்ணவருக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்களோட சைனையும் மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த ஊருக்கு இவங்க தனியா தான் வந்திருக்காங்க. ஊர்ல இருக்க ஸ்கூல்ல மேக்ஸ் டீச்சராவும் சேர்றாங்க. இவங்க கிளாஸ்க்கு வந்த ஃபர்ஸ்ட் டேவே சம்பாவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இவங்க மேல பேப்பர்லாம் தூக்கி வச்சு பயங்கரமா கலாட்டா பண்றாங்க. கிளாஸ் நடத்தும் போது ரப்பர் பாம்பெல்லாம் தூக்கி போட்டு அவங்கள பயங்கரமா பயப்பட வைக்கிறாங்க. ஹீரோயினி சம்பா கிட்ட போயிட்டு எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப திமிராவே பதில் சொல்றா. கராத்தால பிளாக் பெல்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் சாம்பியன்றதுனால இந்த பொண்ணு ரொம்ப எட்வைட்டாவே இருக்காங்க. ஹீரோயினி கிட்ட சைன் கொடுத்ததுக்காக இவரும் வராரு. அங்க வந்து போலீஸை பார்த்து இவங்களும் பயங்கரமா பயப்படுறாங்க. ஏன்னா இவங்களோட ஹஸ்பண்ட் போலீஸா தான் இருந்திருப்பாரு. ரொம்ப அடிச்சு இந்த பொண்ணை குடிமை இருப்பாரு. ஹீரோயினி வீட்ல தனியா இருக்கும் போது இவங்களுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது. நீ என்ன தனியா விட்டு போயிட்டேலாம் உன்னை நான் கண்டிப்பா விட மாட்டேன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் மிரட்டுறாரு. அதை பார்த்து அவங்க பயங்கரமா பயப்படுறாங்க. அடுத்த நாள் கிளாஸ்ல இவங்களை கொம்பெல்லாம் வச்சு வரைஞ்சிருக்காங்க. அதை சம்பா தான் பண்ணிருப்பாங்க. மறுபடியும் கிளாஸ் நடத்தும் போது பட்டாசு தூக்கி போட்டுறாங்க. இவங்க பயந்து வெளியே போயிடுறாங்க. கூட வேலை செய்யற டீச்சரும் இந்த பொண்ணுங்களை எப்படி விட்டா சரி வராது, பிரின்சிபல் கிட்டயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. இதனால அந்த பொண்ணுங்க எல்லாருமே போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. மறுபடியும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களை டிஸ்மிஸ் பண்ணிடுறோம் சொல்லி மிரட்டி அவங்கள வெளியே நிக்க வச்சிடறாங்க. இதனால காண்டான சம்பவம் இவங்களை பழிவாங்கறதுக்காக நைட் இவங்களோட வீட்டுக்கும் போயிட்டு கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. இவங்க பயப்படுற மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. இறந்து போன பறவையும் உள்ள தூக்கி போடுறாங்க. இவங்க பயங்கரமா பயப்படுறாங்க. திடீர்னு கதவு தட்டுற மாதிரி சத்தமும் கேக்குது. ஓபன் பண்ணா இவங்க ஹஸ்பண்ட் தான் வந்திருக்காரு. அதை பார்த்ததுமே பயங்கரமா பயந்து போயிடுறாங்க. என்கிட்ட இருந்து உன்னால இந்த உலகத்துல இருந்து தப்பிக்கவும் முடியாது, ஒரு கையை வச்சது பத்தாதா இன்னொரு கையும் உடைக்கிற பாருன்னு சொல்லி ரொம்ப ஆஷாவே பிகவ் பண்றாரு. இது எல்லாத்தையும் வெளியில இருந்து பார்த்த சம்பாவும் இவங்க முதுகு பின்னாடி ஒரு கிக்கு வைக்கிறாங்க. அப்படி இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க.